வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் திரைமுரசு. சினிமாவில் கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய போற நிகழ்ச்சி தான் நம்ம திரைமுரசு. நேரத்தை வீணடிக்காம வாங்க நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில நம்ம முதல்ல பார்க்க போற செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை சினி அப்டேட் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட ஒட்டுமொத்த ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் தான் லியோ. இந்த படத்துல இருந்து சமீபத்தில் கூட ஒரு அப்டேட் வந்திருந்தது இல்லையா? அந்த படத்துல நடிச்ச நடிகர் ஒருத்தர் ஒரு விஷயத்த சமூக வலைத்தளங்கள் மூலமா ஷேர் பண்ணியிருக்காரு. யார் அவரு, அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடிச்சு உருவாக்கிட்டு வர திரைப்படம் லியோ. இந்த படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித்குமார் தயாரிக்க அனிருத் இசையமைக்க இருக்கார். விக்ரம் படத்துடைய மாபெரும் வெற்றியை தொடர்ந்து லோகேஷ் எடுக்கக்கூடிய இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சு இருக்கு. இந்த படத்துல நடிகை த்ரிஷா, நடிகர் அர்ஜுன், பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத், நடிகை பிரியா ஆனந்த், மன்சூர் அலிகான், இயக்குநர்கள் மிஷ்கின், கௌதம் வாசுதேவ் மேனன், டான்ஸ் மாஸ்டர் சாண்டே, மலையாள நடிகர் மேத்யூ தாமஸ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு காஷ்மீர்ல வெறுவெறுப்பா நடந்துட்டு வருது. சமீபத்தில் இயக்குனர் மிஷ்கின் லியோ படப்பிடிப்புல இணைஞ்சு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்த நிலையில இப்போ லியோ படத்துல மிஷ்கின் நடிக்க வேண்டிய பகுதி முடிஞ்சிட்டதாகவும் காஷ்மீர் படப்பிடிப்பு தளத்துல இருந்து சென்னை திரும்பிட்டதாகவும் மிஷ்கின் அவருடைய சமூக வலைதளங்கள் மூலமா தெரிவிச்சிருக்கார். கடும் குளிர்ல படக்குழு உழைச்சிட்டு இருக்கிறதாவும் நடிகர் விஜய் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்ற இயக்குனர் மிஷ்கின் லியோ படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும்னு அவருடைய பதிவுல சொல்லி இருக்கார். உதயநிதி ஸ்டாலின், ஆத்மிகா முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சு உருவாகி இருக்கிற படம் தான் கண்ணை நம்பாதே. நடிகர்கள் ஸ்ரீகாந்த், பிரசன்னா, பூமிகா முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிற இந்த படத்தை 20,000 கண்கள் படத்தை எடுத்த இயக்குனர் மாறன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை, பேச்சுலர் படத்துக்கு இசையமைச்ச இசையமைப்பாளர் சித்துக்குமார் இசையமைச்சிருக்காரு. LIBI சினிகிராப்ஸ் தயாரிச்சிருக்கிற இந்த படம் வர மார்ச் 17 வெளியாக இருக்கு. இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் வெளியாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மூலமாவே தமிழ் சினிமா ரசிகர்கள் கிட்ட கவனத்தை பெற்றவர் தான் நடிகர் வெற்றி. இவரை நடிச்சு வெளியாகி இருக்கிற படத்தோட படக்குழு ஒரு அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். 8 தோட்டாக்கள், ஜிவி போன்ற படங்கள் மூலமா தமிழ் ரசிகர்கள் மத்தியில பரிச்சயமானவர் நடிகர் வெற்றி. இவர் இப்போ இயக்குனர்கள் ஷாம் மற்றும் பிரவீன் சேர்ந்து இயக்க இருக்கிற மெமரிஸ் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்கார். இந்த படத்துக்கு படத்துக்கு இசையமைச்ச கவாஸ்கர் அவினாஷ் இசையமைச்சிருக்கார். ஷிஜுதமின் தயாரிக்கிற இந்த படத்துல இருந்து கடந்த வருஷமே ஒரு டீசர் வெளியாகி இருந்தாலும் படத்துடைய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாமலே இருந்துட்டு வந்துச்சு. இந்த நிலையில மெமரிஸ் படம் வர மார்ச் 10 வெளியாக இருக்கிறதா படக்குழு போஸ்டர் மூலமா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நடிகர்கள் விஜய் சிவன், சாந்தினி தமிழரசன் நடிச்சு இயக்குனர் பிரகாஷன் இயக்கி இருக்கிற படம் தான் குடிமகான். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் தனுஷ் மேனன் இசையமைச்சிருக்கிற இந்த படத்துல இருந்து ஏற்கனவே ஒரு பாட்டு வெளியாயிருந்த நிலையில இப்போ இன்னொரு பாட்டு வெளியாயிருக்கு. இப்போதான் குடிமகான் படத்தை பத்தின ஒரு அப்டேட் பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த படத்துல இருந்து இன்னைக்கு ட்ரைலர் வெளியாயிருக்கு. ட்ரைலரும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கன்னடத்துல முன்னணி நடிகர்களா இருக்கிறவங்க தான் உபேந்திரா மற்றும் கிச்சா சுதீப். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் கப்ஜா. நடிகை ஸ்ரேயா கதாநாயகியா நடிச்சிருக்கிற இந்த படம் வர மார்ச் 17 வெளியாக இருக்கு. ஏற்கனவே இந்த படத்துல இருந்து 2 பாடல்கள் வெளியாகி இருந்த நிலையில இப்போ இன்னொரு பாடலும் வெளியாயிட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இயக்குனர் கல்யாண் கிருஷ்ணன் இயக்கத்துல நடிகர் ஜெயம் ரவி இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருக்கிற படம் தான் அகிழன். இந்த படத்துல பிரியா பவானி சங்கர் மற்றும் தன்யா ரவிச்சந்திரன் கதாநாயகிகளா நடிச்சிருக்கிறாங்க. வர மார்ச் 10 வெளியாக இருக்கிற இந்த படத்துல இருந்து ஒரு பாடலுக்கான சிங்கிள் வெளியாகி இருக்கு. ரெஜிஸ் மிதுலா இயக்கத்துல நம்ம யோகி பாபு நடிச்ச படம் தான் யானை முகத்தான். திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினி எக்ஸ்பிரஸ். சினிமாவில் நடக்கிற பல விறுவிறுப்பான நிகழ்வுகளை நம்ம சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல பார்க்கலாம். பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் சமீபத்தில் செல்ஃபி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படம் கடந்த 24 வெளியாகி இருந்துச்சு. தொடர்ந்து தோல்வி படங்களையே கொடுத்துட்டு வந்த அக்ஷய்குமாருக்கு இந்த படமும் வசூல் ரீதியா பெரும் நஷ்டத்தை கொடுத்திருக்கு. இதையொட்டி செய்தியாளர்கள் கிட்ட பேட்டி தந்த நடிகர் அக்ஷய்குமார் படம் ஓடாததுக்கு அவர்தான் காரணம்னு அது அவருக்கு கிடைச்சிருக்கிற எச்சரிக்கை செய்தியா எடுத்துக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இனி வர்ற படங்கள்ல சரியான கதையா தேர்வு செஞ்சு நடிக்க இருக்கிறதா ரசிகர்கள் கிட்ட உறுதியளிச்சிருக்காரு. மலையாளத்துல முன்னணி நட்சத்திரமாயிருப்பவர் நடிகர் மம்மூட்டி. இவர் இப்போ ராபி வர்கீஸ் ராஜ்ய கிட் வர கண்ணூர் ஸ்குவாட் அப்படிங்கிற படத்துல நடிக்க இருக்காரு. NP நிஷா, சபரீஷ் வர்மா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு
சுஷின் ஷியாம் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்புல சமுத்திரக்கனி நடிச்சு உருவாகிட்டு வர படம் ராஜா கிளி. நடிகர் தம்பி ராமையாவோட திரைக்கதை வசனங்கள்ல உருவாகிற இந்த படத்தை அவரோட பையன் உமாபதி ராமையா இயக்கியிருக்காரு. தம்பி ராமையா பாடல்கள் எழுதி இசையமைச்சிருக்கிற இந்த படத்தோட டீசர் வர மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெளியாக இருக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். மலையாளத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவர் மனு ஜேம்ஸ். மலையாளம் மற்றும் கன்னட படங்கள்ல உதவி இயக்குனரா வேலை பார்த்துட்டு வந்த இவரு நான்சி ராணி அப்படிங்கிற படத்தை இயக்கி அந்த படம் ரிலீஸுக்கு தயாராகி இருக்கு. இதற்கிடையில சமீபத்துல மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்தார். இப்போ சிகிச்சை பலனளிக்காம அவருடைய 31வது வயதிலேயே உயிரிழந்திருக்கார். இவருடைய மறைவுக்கு படக்குழுவினர், திரையுலகினர் உள்ளிட்ட பலரும் அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. தெலுங்கு முன்னணி நடிகரா இருப்பவர் நடிகர் ஜூனியர் NTR. இவர் சமீபத்தில் நடிச்சு வெளிவந்த RRR படம் தெலுங்கு மட்டும் இல்லாம தமிழ், கன்னடம், ஹிந்தின்னு பல மொழிகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த நிலையில அவரோட அடுத்த படமான NTR 30 படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்தை இயக்குனர் கொரட்டலா சிவா இயக்குறதாகவும், நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர், பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் நடிக்க இருப்பதாகவும் தகவல் பரவி வந்த நிலையில இந்த படம் வர மார்ச் மாசம் இறுதியில படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறதாவும், இசையமைப்பாளர் அனிருத் இசையமைக்க போறதாகவும் படக்குழு தரப்புல இருந்து தகவல் வெளியாகி இருக்கு. தமாகா, வால்டர் வீரையா படங்களை தொடர்ந்து ரவி தேஜா நடிப்புல உருவாகி வர படம் ராவணசுரா. சுதீப் வர்மா இயக்கியிருக்கிற இந்த படத்துல அனு இமானுவேல், மேகா ஆகாஷ், தக்ஷா நகர்கர், பூஜிதா பொன்னாடா உள்ளிட்ட பலர் கதாநாயகிகளா நடிச்சிருக்காங்க. ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர் மற்றும் பீம்ஸ் இசை அமைச்சிருக்கிற இந்த படம் வர ஏப்ரல் 7ஆம் தேதி வெளியாக இருக்கிறதா படக்குழு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. RRR படத்தோட வெற்றியின் மூலமா உலக அளவில் கவனம் பெற்றிருக்காரு இயக்குனர் ராஜமௌலி. இவர் அடுத்து எடுக்க போற படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு பெருகிட்டு வர நிலையில தெலுங்கு முன்னணி நடிகரா இருக்கிற மகேஷ் பாபுவை வச்சு அடுத்த படம் எடுக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சூப்பர் ஹீரோ படமா உருவாக இருக்கிறதா சொல்லப்படுற இந்த படம் 1000 கோடி பட்ஜெட்ல உருவாக இருக்கிறதா தகவல் பரவிட்டு வருது. இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்துல நடிகர்கள் விஜய் சேதுபதி, காயத்ரி, குரு சோமசுந்தரம் உள்ளிட்ட பலர் நடிச்சு கடந்த வருடம் ஜூன்ல வெளியான படம் மாமனிதன். இந்த படம் சர்வதேச திரைப்பட விழாவில் இடம்பெற்று பல விருதுகளை வாங்கிட்டு வந்தது. இந்த நிலையில 29வது செடோனா திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட இந்த படம் தாக்கத்தை ஏற்படுத்திய படமா தேர்வு செய்யப்பட்டு விருது வாங்கியிருக்கு. அது சம்பந்தமான புகைப்படங்கள் இணையத்துல வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. OTT தளங்கள்ல இப்போ இருக்கிற நிலைமையில இன்றியமையாத ஒன்றா மாறிடுச்சு. சோஷியல் மீடியாவை தாண்டி சினிமா ரசிகர்களுக்கு இந்த OTT பிளாட்ஃபார்ம் ரொம்பவே உதவிகரமா இருக்கும். அப்படியானவர்களுக்கு இந்த சினிஃப்ளிக்ஸ் செக்மெண்ட் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். இயக்குனர் ஹர்ஷ்வர்தன் இயக்கத்துல ரித்திகா சிங் நடிச்சு வர மார்ச் 3ஆம் தேதி வெளியாக இருக்கிற படம் தான் இன்கார். இந்த படத்தோட செய்தியாளர் சந்திப்பு சமீபத்தில் நடந்திருக்கு. அதுல யாரெல்லாம் கலந்துட்டாங்க, என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. This is the film called In Car. As you can see, 90% of the film takes place inside the car. It's a thriller. It's a kidnap story, and it's a story of a normal everyday girl and how her life changes in an instant when she gets snatched inside the car. I wanted to tell this story because we all read news and we have become sort of we are not sensitive to this kind of news anymore because it happens so much. We don't even pay attention. And I had been speaking with some people earlier outside, and they also asked me how I thought of this story. When I did my filmmaking from US. I worked in LA, in Hollywood for a number of years, and I had just migrated back to India when that big incidents happened in Delhi. I don't want to take her name because respectfully I don't want to use her name to promote a film, but we all know what incidents I'm talking about. It really shocked me. I started thinking there is sexual molestation on one hand, but there was all this violence
done to her body. And I started thinking, who are these people? What are their thoughts? Why? Because with me, my friend circle, and I have friends all over the world, not one of them thinks like this. You know, not even a thought ever comes. So what is different about these men, these criminals who decide that any girl on the street is there just for their pleasure, you know? So I wrote this story and I focused. We have seen stories, we have seen films about what happens to the victim of sexual molestation after the act happens. We have not seen a story where what happens before the headline happens. This film is about that. I think it's an extremely important film because it shows what the victim goes through when the act is happening and just how much a person breaks psychologically and goes to a point where they give up and say, do whatever you want with me, but just leave me here, because they don't want to die. It's a life-threatening situation, and I cannot even imagine what happens when somebody is really in a situation like that, because I felt that through this film, and to this day I haven't forgotten the impact that it has left on me. While I was shooting for this film, was a ரொம்ப challenging time for me to come out of the film. Also, it took me a few months to fully forget all the pain that it had caused. I knew I was acting, but after 2-3 days I started forgetting who I was, and I just became the girl who is kidnapped and is trapped in the car amidst all these people. And for the rest, thank you so much, Harsha, for the opportunity. He did not even take my audition for this film, about which I'm very shocked, because usually, you know, everybody likes to take an audition and go ahead, but he said, no, I want you, and he was very set in terms of having me. So I'm very grateful that he had that faith in me. In return, it also helped me have a lot of faith in him, and he has delivered. And how I think he's an amazing director, and I had a great time working with you, sir. Thank you so much. To the rest of the cast and crew, thank you so much for being so supportive on set. And my one and only wish in the Padathala is that I hope that it finds its audience and makes the kind of impact that we are hoping that it does. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நியூஸ்க்கு நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசி சுதாகர்.